இப்போ நம்ம திருச்சி தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் பயணம் செய்துட்ருக்குறோம். நேரம் இரவு 10:50. கடும் பனிப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கின்றது வெளியில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வியூ ரொம்ப தூரம் தெரியாது, ஹை பீமில் தான் இருக்குது. வியூ பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக தெரியுது. ஸோ பனிப்பொழிவுடைய நேரங்களில் நம்முடைய வாகனத்தை ஓட்டுறது ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும். ஏன்னா பைபாஸ் ரோடு நல்லா இருக்குது, ரோடு அருமையாக இருக்குது. காரும் மிதிச்சா 120 140 கூட போகும். ஆனால் நம்ம போகிறது பாருங்கள் 60 70 தான் நம்ம போகிறோம். ஏன்னா இந்த 60 70 80 போனால் தான் சேஃப்டி எல்லா நேரங்களிலும். ஆனால் குறிப்பாக இரவு நேரம், அதுவும் பனி பொழியக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய வேகத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கட்டுப்பாட்டோடு நம்ம செலுத்தணும். இல்லை என்று சொன்னால் எங்கேயாவது விபத்து நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அல்லாஹு தஆலா நம்முடைய பயணங்களை பாதுகாத்து சிறப்பான பயணமாக அமைக்க வேண்டும். பயணத்தில் பயண துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். பயண துவா சம்மந்தப்பட்ட அந்த துவாக்கள் கூட நம்முடைய யூடியூப்பில் இன்ஷால்லா கீழே லிங்க் தரேன், நீங்கள் எல்லாம் ஓதி பயணம் செய்யுங்க. பயணம் என்பது சஃபரு கிதாத்தும் மினன்னார், பயணம் என்பது நரகத்தின் ஒரு துண்டு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஸோ பயணத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டும். தூக்கம் இல்லாமல் ஓட்டுவது, ஓய்வில்லாமல் ஓட்டிக்கொண்டே இருப்பது போன்ற விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொண்டு விபத்துகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் அனைவரையும் பாதுகாத்து பாதுகாப்பான பயணத்தை நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்கி தருவானாக. ஆமீன்.